டிஃபிகல்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது மை ஃபாதர் வாஸ் அ டிரைவர். when God lifts you up, suddenly people are coming, உங்களை தேடி வருகிறாங்க, நிறைய பேர் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அழைப்பை அங்கீகரிக்கிறாங்க, நீங்கள் ஐஐடி முடிச்சிட்டீங்க, சிஎம்சியில் வேலை செய்கிறீங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஊழியத்தில் ஃபெய்த்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறவங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பாப்புலாரிட்டி வந்த பிறகு they get carried away. But you are grounded. What keeps you grounded? எனக்கு அது ஒரு ப்ராப்ளமாகவே இல்லை. எனி டே எனக்கு அது ப்ராப்ளமாகவே இல்லை. அது ஒரு சேலஞ்சாகவும் இல்லை, ப்ராப்ளமாக இல்லை. எனக்கு ஐ ஹேட் நோ ப்ராப்ளம். இப்போ எந்த காரணத்தை ஐ am what I am by the grace of God. I do what I do by the grace of God. நான் இருக்கிறது தேவ கிருபை, நான் இயங்குறது தேவ கிருபை. அது உள்ள இது பண்ண பிறகு இதெல்லாம் பெரிஃபரல் இஷ்யூ, ஃப்ரில்ஸ். இவ்வளோ ஃபினான்ஷியல் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் என்னைக்கா கடன் வாங்கியிருக்கீங்களா? வாங்க விட மாட்டாங்க எங்கள் அம்மா. இல்லை அதை படிச்சிட்டேன். எப்படின்னு சொன்னால் அதுக்கு சின்ன உதாரணம் சொல்லிடுவா. நான் தான் கிளாஸ் பீப்புள் லீடர், நான் தான் ஸ்கூல் பீப்புள் லீடர். எஸ்கேஷன் போகும்போது என்டையர் ஸ்கூல் போகும், தெருவில் போவாங்க, ஸ்கூல் பேண்ட் அடிச்சுட்டு போகும். ஸ்கூல் பீப்புள் லீடர் தான் முன்னால் அந்த ஸ்கூல் ஃப்ளாகை பிடிச்சிட்டு போகணும், கம்பீரமாக நடந்து போகணும். பட் எங்கள் அம்மா வந்து எஸ்கேஷனுக்கு போக முடியாதுன்ட்டாங்க. 20 ரூபா தான் எஸ்கேஷனுக்கு போகக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்? காசு இல்லை. வாத்தியார் வீட்டுக்கு வந்துட்டார். அன்பக்கா, ஸ்டான்லி தான் ஸ்கூல் பீப்புள் லீடர், கிளாஸ் ஃபஸ்ட்டு, நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் காசு போட்டுறோம், நீங்கள் மாதம் 5 ரூபா கொடுங்க அப்படின்னா. எங்கள் அம்மா நோன்ட்டாங்க, லோனெல்லாம் கூடாது ஐயா. வாசலில் உட்காந்து எனக்கு பதிலாக ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து சிபிஎல், ஏசிபிஎல், அது மாதிரி எஸ்பிஎல், ஏஎஸ்பிஎல் தான் குத்துக்கிட்டு போனான். உட்காந்து நான் அப்படியே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அம்மா ஒன்றும் கண்டுக்கல. கடன்னா நோ கடன். இன்னைக்கு என் கூட படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமான கண்ட்ரிஸ் உலகத்தில் போனது நான் தான்.